இங்க பாருடா. டேய் பிரபு நில்றா. இருடா உங்களை வச்சுக்கிறேன். சரி மச்சான், அவன் உன்னை 15 நாள் காலேஜுக்கு வரணும்னு சொன்னானு. ஒரு தடவையாவது உன்னை கான்டாக்ட் பண்ணானாடா? இல்ல, 2 தடவை நான் தான் அவனை கான்டாக்ட் பண்ணேன். என்னடா சொன்னா? 2 தடவையும் டாப் அப் பண்ண சொன்னா. உன் டாப் அப்ல அவன் பிக்கப் பண்ணிருக்கான்டா. அவளை சினிமாக்கெல்லாம் கூட்டிட்டு போறான் மச்சான். அதுவும் ஆளே இல்லாத தேட்டருக்கு. அவன் நிறைய ஒர்க் பண்றான் மச்சான். அவளோட கொஞ்சிறது என்ன, மலையில நனைகிறது என்ன? என்னது, மழை பேஞ்சதா? அப்போ மழை பெஞ்சதே உனக்கு தெரியாதா? அட பாவி, அவன் நல்லா வருவான்னு சொல்லி நீ நாசமா போயிட்டியடா. ஐயோ கண்டுபிடிச்சிடுங்க. டேய் பண்ணிய மூஞ்ச பார்த்தா தெரியுமா, முதுக பார்த்தா தெரியாதா? நீ எல்லாம் ஒளிய நினைச்சது தப்புடா. நீ என்ன அடிக்கணும்னு நினைச்சது தப்புடா. ஏன்டா? என்ன அடிச்சா உனக்கு தான்டா வலிக்கும். யார பார்த்து என்ன பேசுற? யூ என்னடா நான் பேசிக்கிட்டு இருக்கேன், நீ அவன பார்த்து யூங்கற? டேய் தோபாரா சுட்டி டிவி. யாரா சுட்டி டிவி? நீதா சுட்டி டிவிங்கற நீ. ஐயோ டேய் நீ பேசாம இருக்கணும்னா பபுள் கம் வாங்கி கொடுத்தேன். ஏன்டா வாயை திறந்த? கேங் மானத்தை கெடுத்துட்டியாடா. வாடா படன்றல படா தொட்ட படா படா என்ன ரூம்ல உள்ள வச்சு வீட்டை பார்த்து சத்தியா நீ பிக்கப் பண்ணியா? ஜன்னல கூட தரக்க வேண்டியதா, ஜன்னல கூட அண்ணே வேற சொல்ல கேளு. அண்ணே வேற சொல்ல கேளு. என்ன சொல்ல கேளு? பிக்கப் பண்ணுவல சின்ன பையனை போட்டு அடிக்குற. நீ சின்ன பையன். ஓ வீரத்தை அந்த பொண்ணுகிட்ட போய் காட்டு. அவளை நான் லவ் பண்ண வைக்கிறேன்டா. சந்தியாவை நான் லவ் பண்ண வைக்கிறேன். சந்தியா நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லல, நான் இங்கே குதிச்சு செத்துறேன். நீ முதல்ல கீழ இறங்கு. நீ லவ் பண்றே சொன்னதானே இறங்குவேன். ப்ளீஸ் நீ கொஞ்சம் கீழ இறங்கி வா. 2 வருஷமா உன சிச்சிர லவ் பண்ற சந்தியா. நீ மட்டும் சொல்லலனா சத்தியமா குதிச்சிடுவேன். சொன்னா கேளு. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். சீரியஸா சொல்றேன், நான் குதிச்சிடுவேன். ஏதாவது சொல்லுடி, அவன் குதிச்சிட போறான். சொல்லு, என்ன லவ் பண்றே சொல்லு. சொல்லு சந்தியா சொல்லு. சொல்லுடி. சொல்லு சந்தியா சொல்லு. அரவிந்த் சந்தியா அவனை நீங்க லவ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா நான் இங்க இருந்து கீழே குதிச்சிடுவேன். நீ என்ன லவ் பண்ணா குதிச்சிடுவேன் சந்தியா. அவனை குதிக்க சொல்லுங்க பார்க்கலாம். உண்மையா சொல்ற சொன்னா நான் குதிச்சிடுவேன். அப்ப இவ்வளவு நேரம் பொய் சொல்லியிருக்கான் பாருங்க. இதுல இருந்து நீங்களே தெரிஞ்சுக்கங்க. அவன் சாகறதா இருந்தா இங்க இல்ல நிக்கணும். எவ்வளவு சேஃப்டியா நிக்கிறான் பாருங்க. சந்தியா நான் குதிச்சிடுவேன். 3 மணி நேரமா இதே தான்டா சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் குதிக்க மாட்டான். வாங்கடா போலாம். அவனை லவ் பண்ணலன்னு சொல்லுங்க. பிரபு முதல்ல நீ கீழ இறங்கி வா. அப்ப நானு நீ இறங்கடி போடா. இங்கே டெல்லிக்கு நீ தனியா தான் போணும். என்னடா முறைக்கிற? என்னடா மரியாதையா பேசுற? இங்க ஏரியால நான் அடிக்க ஆள் கொண்டு வரேன். முதல்ல பேச ஆள் கூட்டு வா. அடிக்கிறது அப்புறம் பார்க்கலாம். ஏற்கனவே பட்ட அசிங்கம்லாம் போதும். தயவு செய்து கிளம்பு. படா பேர பாரு ஹாப்பி ராஜ். பிரபு நீ ஏன் குதிச்சிடுவேன்னு சொன்ன? இல்லைங்க, இன்னைக்கு அரவிந்த் மிரட்டுறான்னு அவசரப்பட்டு நீங்க லவ் பண்றேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு அதுவே உங்களுக்கு டார்ச்சர் ஆயிடும்ல. அதாங்க அப்படி செஞ்சேன். தேங்க்ஸ் பிரபு. எனக்கு மைண்ட் கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கு. நான் ஹாஸ்டல் கிளம்புறேன். ஒருவேளை அந்த பொண்ணு சிங்க லவ் பண்றேன்னு சொல்லி இருந்தா என்னடா பண்ணிருப்ப? சத்தியமா குதிச்சிருப்பேன்டா. என்னடா சொல்ற? ஆமாடா, குதிச்சிருப்பேன்.
கேவலம் ஃபர்ஸ்ட் இயர் பையன் நம்ம கேங்கே அசிங்கப்படுத்திட்டான்டா. அவனை சும்மா விடக்கூடாது மச்சான். ஆமாடா, ம். அவனை ஏதாவது பண்ணணும்டா. இல்லைன்னா காலேஜ்ல ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டான், குறிப்பா சந்தியா. ஆமாடா. என்னடா ரீசார்ஜ் எல்லாம் பண்ணாங்களாமே? ஆமா ஆமா, அது உண்மைதான். பிரபு இங்க. பிரபு இன்னும் வரல. சரி, வந்ததும் என்ன வந்து பிரேக்ல பார்க்க சொல்லு. சரி சொல்றேன். இவ்வளவு பெரிய உருவம் என்ன யாராவது தேடுறாங்களா? மச்சான் உன்னை எல்லாம் தேட வேணாம்டா, பார்த்தாலே தெரியும்டா. ஐயோ நான் உன்னை கேட்டேனா? நான் உன்னை கேட்டேனாடா? உன் வேலையை மட்டும் பாரு. நேத்து வந்தா அவன் என்ன பார்க்கவே இல்ல. நீ சொன்னியா இல்லையா? இவன் வரவே இல்லைங்க. இப்போ எங்க? இன்னைக்கும் வரலங்க. இன்னைக்கும் வரலையா? எங்க போயிருப்பான்? இன்னைக்காவது வந்தானா? நீ போய் பாத்தியா? யார்கிட்டயும் சொல்லாம அவன் எங்க போயிருப்பான்? அவனுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளமா? எங்க போறோம் எங்க இருக்கிறோம்னு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு தோணல. அவன் கிட்ட போய் சொல்லு. இனிமே அவனே வந்து பேசினாலும் நான் அவன் கூட பேச மாட்டேன். பதினஞ்சு நாள் சிங்கு வரலனா கூட அவனை பத்தி ஒரு வார்த்தை கேட்கல. ஆனா 2 நாள் நீ வரலன்னு தான் இவ்வளவு எமோஷன் ஆகுது. ஹலோ, நான் சந்தியாவோட அப்பா பேசுறேன். கொஞ்சம் சந்தியாவை கூப்பிடுங்க. ஹலோ, அப்பா பேசுறேம்மா. பிரபு. பிரபு, சென்னைக்கு எனக்கு ஒரு டிக்கெட் எடுத்துட்டு வரியா? சென்னைக்கா? எதுக்கு? ஃபாரின்ல இருந்து ஒரு அலையன்ஸ் வந்திருக்கான். திடீர்னு அரேஞ்ச் ஆனதுனால மாப்பிள்ளை வீட்ல இருந்து எங்க ஊருக்கு கூட வர முடியல. அதனால சென்னையிலே சித்தப்பா வீட்லயே வச்சு பொண்ணு பாத்துடலான்னு அப்பா வர சொல்லிட்டாரு. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? அப்ப ஏன் போறீங்க? அப்பா வர சொல்லிட்டாரு. போய் தான் ஆகணும். நீ டிக்கெட் எடுத்துட்டு வந்துரு. சந்தியாவை நான் லவ் பண்ணது இத்தனை நாள் நினச்சிக்கிட்டு இருந்ததால நான் லவ் சொல்லாமலே இருந்தேன். ஒரு வேளை சந்தியா மனசில் இருந்து லவ் சொல்லாததுனால சந்தியா என்னை விட்டு போயிருமோன்னு பயமாக இருக்கு. அதனால நாளைக்கு டிக்கெட்டை கொடுக்கும்போது லவ் சொல்லிடலான்னு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து முடிவு பண்ணோம். நாளைக்கு சந்தியா என் லவ்வை ஏற்றுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐயோ, கார் மறந்துட்டேனே. எங்கடா போன? டைம் என்னாச்சு தெரியுமா? தூங்கிட்டேன்டா. சரி வா, லவ்வ சொல்றேன்னு சொல்லிட்டு தூங்கிட்டானா? டேய் அங்கடா. ஹலோ, போடா, கூப்பிடுறா. ஹலோ, டேய் சத்தமா கூப்பிடுறா. ஹலோ ஹலோ, ஆல் தி பெஸ்டா. ஏங்க டிக்கெட் எடுத்துட்டு வந்துட்டியா? ஏங்க எவ்வளவு நேரம் பின்னாடி கூப்பிட்டே வரேன், நிக்காமலே வரீங்க? கூப்பிட்டியா? எப்போ கூப்பிட்ட? லைப்ரரியில இருந்து கூப்பிட்டு வரேங்க. கேட்கவே இல்ல. ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு வரேன், கேட்கவே இல்லைன்றீங்க. ஹலோ ஹலோனா பசங்க தான் திரும்பி பார்ப்பாங்க, பொண்ணுங்க எப்படி பார்ப்பாங்க? பின்ன எப்படிங்க கூப்பிடுறது உங்களை? அக்கான்னு கூப்பிடு. இல்ல சந்தியா அக்கான்னு கூப்பிடு. கூப்பிடு பிரபு. என்ன வளர்ற? அக்கா. அக்காவா? சரி டிக்கெட் கொடு. சாயந்தரம் என்ன பஸ் ஏத்தி விட வந்துரு. ஓகே?
பார்க்கலாம், சீக்கிரம் ஓடுறா. டேய், என்னடா இங்கேயும் காணோம்? டேய் பிரபு பாத்தியா? டேய் பாத்ரூம்ல டேய், வாடா வாடா. டேய் என்னடா பண்ற? அக்கான்னு சொன்னல, அதான் பெனாயில் ஊத்தி வாயை கழுவிட்டு இருக்கேன். நீதான் அக்கான்னு கூப்பிட்டல. அதான் வாயை கழுவிட்டல. பின்னால வாய் கழுவிட்டா இல்லன்னு ஆயிடுமா? அவ சொல்லுண்டா நான் உன் ஆளுன்னு. நான் லவ் சொல்லியிருந்தா அதுவும் சொல்லியிருக்கும்டா. அப்படி சொல்றது இருந்தா அவ ஏன்டா ஊருக்கு போனோம்? நான் இப்ப ஊருக்கு வரல, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிருக்கலாம்ல. நீ நினைக்கிறது நடக்காது மச்சான். டேய் விடுங்கடா. சந்தியாவுக்கு அந்த மாப்பிள்ளை பிடிக்கக்கூடாது. சந்தியா கல்யாணம் வேணான்ட்டு வந்துடணும். ஏன் சைலண்டா வர? மாப்பிள்ளை விஷயம் என்னாச்சு? ஓ அதுவா, மாப்பிள்ளை வீட்ல எல்லாருக்குமே என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. ஐயோ, அதை ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணு. அது இருக்கட்டும், மாப்பிள்ளைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். ஏன் பிடிக்கலன்னு சொன்னீங்க? ஏய் லூசு, அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னாங்க? 4 மாசத்துல ஃபாரின் போகணுமா, உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா, உடனே விசா ரெடி பண்ணோம்னு சொல்றாங்க. அவங்க பொண்ணு பார்க்க வந்த மாதிரி தெரியல, ஏதோ வேலைக்கு இன்டர்வியூ எடுக்க வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை வரும்போது கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். உங்களுக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தா பிடிக்குங்க? +2 நான் எடுத்த மார்க்குக்கு எனக்கு இன்ஜினியரிங் காலேஜ்லேயே சீட்டு கிடைச்சிது. நான் தான் வேண்டான்னு சொல்லி இங்கே வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் சேர்ந்தேன். ஏன் தெரியுமா? கல்யாணம் ஆன பிறகு வேலைக்கு போகிறதுல எனக்கு இஷ்டமே இல்லை. குழந்தைய சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு அதுக்கு படிப்பு சொல்லி கொடுத்துக்கிட்டு வீட்டையும் நல்லா பார்த்துக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் எனக்கு இருக்கணும்னு ஆசை. இதை புரிஞ்சுக்கிறனால மட்டும்தான் என் லைஃப் ஹாப்பியாக இருக்கும். அப்படி சிம்பிளாக ஒருத்தனை எனக்கு பிடிக்கும்போது அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்குவேன். சாமி, என் மனசுல ஒரு விஷயத்த நினைச்சிருக்கேன். அது நடக்குமா நடக்காதுன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. தம்பி, மஞ்சள் வந்தா நினைச்ச காரியம் நடக்கும், குங்குமம் வந்தா நடக்காது. இதுதான் நம்பிக்கை. சாமியை வேண்டி